இந்த காட்டுல இருக்கிற இம்சைக்க தாங்க முடியாம நான் இப்போ நைட் டியூட்டி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குடா. இப்போ போனாதான் அந்த கரடிக்கு தொல்லை இல்லாம இருக்கும். அரசே, நடுராத்திரியில இந்த லாக்கர் வைக்க எங்க போறா? அதுக்கு நமக்கு திருட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சீக்கிரமா வா. நல்ல ஐடியா. இப்போ வேலையா ஆரம்பிக்க வேண்டியதுதான். உனக்கு அந்த சத்தம் கேட்டுதா? அது என் வயிற்றுல இருந்துதான் கேக்குது. நல்லா கேளு. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதடா. இப்பதானே நம்ம சாப்பிட்டோம். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? அதுவா, நாளைக்கு நட்டாஷாவோட பிறந்த நாள். அதான் நீ அந்த விஷயத்தை மறந்துட்டியா என்ன? நாம எல்லாரும் சேர்ந்து பெரிய பார்ட்டி வைக்கலாம். சரி, நான் கிஃப்ட் ரெடி பண்றேன். நிறைய பேர் வராங்க. இந்த பிறந்த நாள் விழா களை கட்ட போகுது. நாங்க வந்துட்டோம். என்னடா பாக்குற? தூக்கி விடட்டா. நைட்ல வேலை செய்யறது ஒண்ணு அவ்வளவு மோசமான விஷயம்லாம் இல்ல. என்னடா சத்தம்? இந்த ராத்திரி நேரத்துல இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அவங்க ஆளோட பர்த்டே பார்ட்டி போல இருக்கு. என்னது? அது என்னோட ரேடியோ வாட்ச், என்னோட சைக்கிள், என்னோட பூந்தொட்டி, எல்லாமே என்னோடது. இப்ப என்ன பண்றது? நல்லா யோசிக்கிறவுக்கு வேலையையும் பார்க்கணும். இப்ப இது உன்னுடைய டர்ன். ரொம்ப யோசிக்காத, எதையாவது ஒண்ணு எடு. சரி, அது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என்ன நீ ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டே இருக்க. சரி, நீ ஒண்ணு விளையாட வேணாம், இங்க இருந்து கிளம்பு. உங்களா இப்ப ஒவ்வொருத்தரா தூக்குற இருங்கடா. ஒரு ராஜாவோட பொழுதுபோக்கு விட உனக்கு ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமா? இப்போ நான் உன்னை என்ன சொல்றேன் பாரு. விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேட்டுடுங்க. சொல்றத கேளுங்க. எஸ்கேப் ஆயிட்டாங்களே. சரி, இப்போ நம்ம அடுத்த டார்கெட்டுக்கு போவோம். என் பிறந்த நாளுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அடுத்த டார்கெட் நடந்து போயிட்டு இருக்கு. உன்னோட பிறந்த நாளைக்கு என்ன வேணும்? என்னமோ தப்பா தெரியுது. வாடா தம்பி போலாம். ஓகே. என்னது? டேய் தம்பி, இதுல தானே நட்டாஷா மேக்கப் போடுவா? ஆமா, இது கையில இல்லாம அவ இருக்க மாட்டாளே. பார்த்தா அவ ஆபத்துல இருக்கா. ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது நட்டாஷாவா மாட்டியா? மண்டை விட்டு போகுது. நட்டாஷா லாகர்பிக் அவளை வண்டியில தூக்கிட்டு போயிருந்தா. முடிச்சுக்கிட்டியா நீ? பர்த்டேக்கு எல்லாரும் கேக்கு தான் கொடுப்பாங்க. நான் உனக்கு கேக்கே கொடுத்துருக்கேன். உனக்கு இது இன்னும் ஜாலியா இருக்கு போ. நீ தனியா இருக்கணும் ஒன்றும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளார ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கலாம். இது இன்னொரு ட்ரிக்கா கூட இருக்கலாம். நம்ம பார்த்து பிளான் பண்ணி தான் போகணும். இப்படியே உள்ள போனோம்னா மொத்தமா மாட்டிப்போம். என்ன பண்ணலாம் சொல்லு. யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லையே. சரி, எனக்கு ஒரு ஐடியா வருது.
அவங்க இந்நேரத்துக்கு காப்பாத்துறதுக்கு வந்திருக்கணுமே. அங்க இருக்க பாருங்க. இல்லப்பா நான் தூங்க மாட்டேப்பா. அவனுக்கு நூறுல பாடி தூங்க வச்சிடலாம். என்னால முடியலையே. யாரோ இருக்காங்க. நான் தேடிக்கிட்டு இருந்தேன். மொத்தம் சிக்கிக்கிட்டீங்களா? பாபு பிளான் பி. ஓகே அரசே. கிளாஸ் இப்ப என்ன? நான் உன்னை காப்பாத்துறேன். நட்டாஷா நான் உன்னை காப்பாத்துறேன். என்னாச்சு? என்னை காப்பாத்த வேணாம், நீங்க தப்பிச்சிருங்க. என்ன சொன்ன? அது நாங்க கண்டிப்பா பண்ணவே மாட்டோம். உங்க நட்பை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடா. சரி சரி, அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துக்கோங்க. இப்போ உங்க கதை முடிய போகுது. நிஜமாவே அதை முடிய போதோ? டாடா பாய் பாய் சொல்றா. என்னமாச்சு? நான் இன்னும் ஆஃப் பண்ணவே சொல்லல. ஹாய் அடே உண்டா. இப்போ புடிச்சு மாறான். அச்சோ அரசே, அங்க பாருங்க நெருப்பு. அதை என்கிட்ட கொடு. போலாம் சீக்கிரம். அண்ணா என்னாச்சுடா? எழுந்துரு எழுந்துரு. உனக்கு ஒன்னும் ஆகல. நல்ல வேலை. என்ன ஆச்சுங்க? சரி, எப்படியோ நாம தப்பிச்சோமே, அது போதும் நமக்கு. எங்கடா போறீங்க? என்ன காப்பாத்துக்கடா. லோகர்வேக் அவன் நெருப்புல மாட்டிக்கிட்டான். அண்ணா உள்ள போவாத, இங்கே இரு. நான் போறேன், அப்படியே விட முடியாது. நீ உள்ள போறது நல்லது இல்ல, ரொம்ப ஆபத்தானது. போற தம்பி, இப்ப ஒண்ணும் அது முக்கியம் இல்ல. சரி, ஈரமான போர்வை போத்திக்கிட்டு உள்ள போ. லோகர்வேக் லோகர்வேக் லோகர்வேக். அண்ணா அண்ணா அண்ணா. இதெல்லாம் எங்களை மாதிரி வீரர்கள் பண்ற வேலை. வீட்டுல இருக்கவங்க இதை ட்ரை பண்ணவே கூடாது. அங்க பாருங்க பப்ளு. அண்ணா இந்த இடம் ரொம்ப அருமையா இருக்கு. நட்டாஷா, இந்த கேக்க உனக்காகவே செஞ்சேன். இது உன்னோட ஃபேவரட். உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உனக்காக இந்த பூக்களை எடுத்துட்டு வந்தேன். இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே so much.
என்னால உனக்கு இது எதுக்குடா? இல்ல முடியாதுன்னு சொன்னா முடியாது. இத உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். இத நான் தான் முதல்ல எடுத்துட்டு போவேன். தள்ளி போடா. என்னால முடியாது. நிறுத்துறா. மண்ட போச்சு. இவனா ஒரு நான் எடுத்துட்டேன். டேய் தம்பி, இதை எடுத்துக்கிட்டு போய் நான் கிட்ட கொடுக்க போறேன். சரியா? டேய் அண்ணா. எங்க போச்சு? ஒழுங்கா அதை எங்க திருப்பி கொடுத்துரு. அது எங்களோட லெட்டர். ஹேய், இன்னைக்கு நான் ரொம்ப நல்லாவே வேலையை பார்த்தேன். அதனால என் பாசிகளுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுப்பாரு. வேலை முடிஞ்சது. இதோ வந்துட்டப்பா. இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல குட்டியோடு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. சரி என்னன்னு பாப்போம். வந்துட்டாயா? ஹலோ, என்னோட லெட்டர் உனக்கு வந்து சேர்ந்ததா? ஆமாங்க ஐயா, அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தற்காப்பை பத்தி இந்த கம்பெனில உள்ள எல்லாருக்கும் இந்த லெட்டரை எழுதி அனுப்பிச்சிருக்கேன். காட்டுல நிறைய ஆபத்துகள் இருக்கு. நம்ம வேலை பாதிக்கவே கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது முதலாளி. அதை கொடுத்துரு. அந்த லெட்டர் நட்டாஷாவோடது. டேய் அண்ணா, அது லாகர்விக்கோட வீட்டுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. உனக்கே தெரியலையா? எப்படியாச்சும் உள்ள போய் ஆகணும். புரிஞ்சுதா? ரெடி? போலாம். நீங்க என்ன நம்பலா முதலாளி? நான் உடனே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமா ஆமா, நிஜமாதான். சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காத. ஒழுங்கா நான் சொன்னது எல்லாத்தையும் செய்ய. ஓகே முதலாளி, இப்பவே பண்ணிடுறேன். போ, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. உனக்கு என்ன பைத்தியமா? எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட நீ இப்படி பேசுவ? இல்ல இல்ல, உங்களை சொல்ல முதலாளி, இங்க ஒரு பறவை வந்துருச்சா, அதான். திரும்ப வந்துருச்சு. லெட்டர் எங்கடா போச்சு? அந்த பறவைய ஒழுங்கா திரும்ப வந்துரு. அந்த லெட்டர் எங்க போச்சு சொல்லு. பாஸ், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் சொல்லவே இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கதை சொல்லிட்டே இருக்க. ஹலோ பாஸ், இப்போ ஒரு கால் அட்டாக் பண்ணுதா? என்ன மன்னிச்சிருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல பாஸ். மறுபடியும் என்ன ஏமாத்த நினைக்காத. புரிஞ்சுதா? முதலாளி, மரம் ஒண்ணும் தானா வெட்டிக்காதுல, நான் தான் போய் வெட்டணும். அப்படியே குண்டைக்கலாம், ஒழுங்கா வெளில வந்துருக்கடா. இங்க பாரு, அந்த லெட்டர் கண்டிப்பா உள்ளதா இருக்கு. நீ அவனை திசை திருப்பு, நான் உள்ள போறேன். புரியுதா உனக்கு? நான் வேணா உள்ள போட்டுமா? வேண்டாம், விளையாடாத. விளைய பாரு. உடைய புடிச்சிட்டா. நில்லுடா, ஓடுற நில்லு. உடைய சும்மா ஓட மாட்டா. ஒரு இடமா நில்லுடா. எடுத்துட்ட. டேய் அண்ணா, அந்த லெட்டர் என்கிட்ட கொடு. வாய்ப்பே இல்லடா. கொடுக்க முடியாது. ஓவரா பண்றடா. ஆமா, என்ன பண்ணுவ? அது ஒழுங்கா என்கிட்ட கொடு. நிறுத்துங்கன்னு சொல்றல. ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த லெட்டர் யாருக்கு வந்திருக்குன்னு நீங்க பார்க்கலையான்னு? ரெண்டு பேரும் சின்ன பசங்க மாதிரி நடந்துக்காதீங்க. நான் கிளம்புறேன். என்ன பியூட்டி சீக்ரெட்ஸ் அனுப்பியிருக்காங்க? ஆமா ஆமா, வா நம்ம பார்க்கலாம். முதல் ஸ்டெப் எக்ஸர்சைஸா? ரெண்டாவது ஸ்டெப் கட்டை எடுத்து அடிக்கணுமா? இதெல்லாம் பண்ணா அழகு கூடுமா? அது எப்படி? இதெல்லாம் பார்த்தா குங்ஃபு மாதிரி தெரியுது. நட்டாஷாவுக்கு முக்கோவம் ஜாஸ்தி. புரியுதா? இத நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நட்டாஷா, நாமளும் வரோம். இந்த லெட்டர் எப்படிரா கீழே விழுந்து கிடக்குது? பாஸ் அனுப்பின ஸ்பெஷல் குங்ஃபு பிராக்டிஸை இப்போ ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். முதல் ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க் போடணுமா? இது ஒன்றும் எனக்கு கஷ்டமான வேலை மாதிரி தெரியலையே. ஈஸியா தான் இருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் யோகா பண்ணணுமா? யோகா பிராக்டிஸ் பண்ணாதான் உடம்பு நல்லா வளையுமா? பவுன்சிங் பால உபயோகப்படுத்தணுமா? இது சகிப்புத்தன்மைக்காக நினைக்கிறேன். தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு அந்த கரடிகளை விரட்டி அடிக்க இதுக்கப்புறமா என்னால காத்திருக்க முடியாது. அடுத்ததா என்ன? மூச்சை இழுத்து விடணும். நானே பயந்துட்டா. சூப்பர்.
பாரு, இத பார்த்தா கண்டிப்பா அந்த கரடிங்க பயந்து ஓடியே போயிடும். முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுது. இது ஆரம்பிச்சுட்டு சாரி அண்ணா. ஏய் டப்ளு, அண்ணா தெரியாம பண்ணிட்டேன். நானும் உனக்கு தெரியாம தான் அடிக்கிறேன். உன்னால முடியுடாவுக்கு இன்னும் கொஞ்சம் தாட்டா, இன்னும் நல்லா வளடா. புடிச்சுச்சே. இன்னொரு தடவை எப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தள்ளி விடுவோம். கலக்கிட்டோம்ல, இப்போ பயம் காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பரவாயில்லையே, பாசு கொடுத்த ட்ரைனிங் நல்லாவே வேலை செய்யுது. இந்த முகத்தை மட்டும் அவங்க பார்த்தாங்க, இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. என்னைய பார்த்து பயப்படலையாடா? என்ன பண்ணிட்டு இருக்க? மரத்தை வெற்றியா என்ன? என்னைய எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க பயந்து ஓடிடுவீங்கன்னு நினைச்சேன். என்கிட்ட வராதீங்கடா, அங்கேயே இருக்கு. இப்போ உன் நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. என் கையில இப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? ஓடாம அங்கேயே இருக்குடா. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பண்ற? உங்க ரெண்டு பேர் கதையும் முடிக்கிறதுக்கான நாள் வந்துருச்சுடா. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் நல்லாவே குங்ஃபு பண்றேன். அது உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி குங்ஃபு பண்றேன்னு பாத்தீங்கல்ல. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீ அடிச்ச அடியில அவன் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. என்னப்பா அடி இடி மாதிரி விழுது? அப்படின்னா அழகுங்கிறது பலம் தானா? நான் எப்படி இருக்கேன்? நீ ரொம்ப அழகா இருக்கு. போதும்டா போதும், கடலை போட்டதெல்லாம் போதும், நிறுத்துங்கடா. நாம இப்ப கிளம்பணும். அவன் கையில கண்ணு இருக்கு. எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. நீங்க எங்கதான் போனாலும் உங்களை விடவே மாட்டேன்டா. நட்டாஷா, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி வா. அண்ணா, நீ ஏதாவது செஞ்சாகணும், யோசி. ஏய் டப்ளு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பாவம், அந்த லகர்விக் பெரிய தப்பு பண்ணிட்டான்டா. என் கையில இப்ப இருக்கிறது பொம்மை கண்ணுன்னு நினைச்சிட்டீங்களா என்ன? நீ ரொம்ப நல்லாவே விளையாடுற. அச்சச்சோ. இந்த லாகர்விக் இந்த வள வளையறான். ஆமால. நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? சூப்பர் பிரபோதல் நட்டாஷா. சொல்லுங்க பாசு. பாசு, நீ மறுபடியும் எப்பவும் போல சொதப்பிட்ட. சின்ன பசங்க கூட அதை கத்துக்கிட்டு தப்பிச்சுப்பாங்க. ஆனா நீ உன் வேலையை பத்தி அக்கறையே ஐயோ இல்ல. அப்படி இல்ல, என்ன மன்னிச்சிருங்க பாசு. சாரி. சரிதான் நீ சொல்லுவ. இன்னைக்கு நீ பண்ண விஷயத்துக்கு என்கிட்ட வந்து விலக வேற சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன் மண்டையில மூளையில களிமண் தான் இருக்கு. உன்னை சீக்கிரமா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துற வேண்டியதான். அப்படி என்னதான் நடந்திருக்கும்? நான் இந்த குங்ஃபு விஷயங்களை நல்லாவே கத்துக்கிட்டு இருக்கேன். அச்சச்சோ. எடுத்துட்டேன். அப்படின்னா இது இவங்க வேலைதானா? என்னது இது? என்னோட லெட்டர். அது கடைசியில மாறி போச்சா? எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க அனுபவிப்பீங்களா?
அச்சோ வலிக்குது. ஏய் அங்க பாரு. அது நட்டாஷா தானே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நட்டாஷா, ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக நீ இப்போ சோகமா இருக்க? என் முகத்துல ஏதோ வந்திருக்கு. வலி தாங்க முடியல. என் முகத்தை பாருங்க எப்படி ஆயிடுச்சு. ஆமா. இதோ வந்துட்டேன். எங்க போறீங்க? நீ கவலைப்படாத, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். பப்ளு டப்ளு, இந்த பேர்ல இருக்கவங்க யாரு? உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. இந்த லொகேஷன் தானே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இங்க வீடு எதுவும் இல்லையே. பப்ளு டப்ளு யார் இங்க? இதோ வந்துட்டோம். அது எங்களோட என்ன நடக்குதுங்க? எதுக்காக இவன் தூக்கி போட்டுட்டு ஓடுறான்? டேய் டப்ளு, அடுத்த வாட்டி வேற இடத்துல ஆர்டர் கொடுக்கலாம்டா. சரிமா, இத நட்டாஷா கிட்ட நம்ம கொண்டு போலாம். ஓகே. அவளுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தா நட்டாஷா ரொம்ப சந்தோஷப்படுவாடா. அதுக்காக அவ எனக்கு என்ன பண்ணுவாடா? என்னது ஆப்பிளோ? ஓ வாவ், இங்க நிறைய ஆப்பிள் இருக்குல்ல. இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். டேய் அண்ணா, ரொம்ப டேஸ்டியா இருக்குடா. எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. டைம் ஆச்சுடா, வாடா நட்டாஷா கிட்ட போலாம். ஆமால, சாப்பிடுறதுல நட்டாஷாவை மறந்தே போயிட்டேன். உனக்கு தெரியுமா, நட்டாஷாவுக்கு என்ன மாதிரி கரடியை தான் ரொம்ப பிடிக்கும். நீ கவனிச்சிருக்க மாட்டாவா, எப்பவும் என்ன பார்த்து சிரிப்பா. அதாவது நீ இப்போ என்ன பத்தி தானே பேசுற? இல்ல, நான் தெளிவா என்ன பத்தி மட்டும் தான் பேசுறேன் அண்ணா. டேய் டப்ளு, எங்கடா அது? என்னது? அந்த ஆயின்மெண்ட் தான் கேக்குறேன், எங்க? ஹேய் டப்ளு, உனக்கு என்னதான்டா அப்படி பிரச்சனை? இதுக்கப்புறம் எல்லா பொண்ணுங்களும் என்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாங்க. இந்த ஹேர் டானிக்கு தான் நன்றி சொல்லணும். மார்க்கெட்லயே இதுதான் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்னு சொன்னாங்க. நான் இதை 60% ஆஃபர்ல வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கட்டா அது கீழே போட்டது? அறிவுல குப்பையை எங்கேயா போடுவீங்க? கொஞ்சம் கூட மேனஸ்ங்கிறதே இல்லை. மக்கள் வர வர மோசமாகிட்டே இருக்காங்க. என்னவோ போடா, இன்னைக்கு நானும் மூட் அவுட் ஆக விரும்பல. ரொம்ப சந்தோஷம்டா. இப்போ லாகர் விக்க எனக்கு இதுக்கப்புறம் முடி வளர போகுது. இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க என்னடா நடக்குது? எல்லாம் ஒரு பிரமடா. சரி, அந்த ஹேர் டானிக் எங்க? அது இங்கதான் இருக்கு. இப்போ என் மண்டை மேல கொண்டை போடுற அளவுக்கு என் முடி வளர போகுது. ஹேய் நட்டாஷா, நீ இத ட்ரை பண்ணி பாரு. ஆமா, என்னது இது புது வகையான ஆயில்மெண்ட். இத போடு, சரியாயிடும். என்ன நிஜமாவா? ட்ரை பண்ணு நட்டாஷா, உனக்காக நான் தான் வாங்குனேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி விஷயம் கிடைக்காதான்னு நான் ஏங்கிட்டேன். நட்டாஷா, பப்ளு டப்ளு, என்ன தேங்கிட்ட வந்து கொடுத்தீங்க? நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? என்னது? நீங்க கொடுத்த மருந்து போட்டதுனால எனக்கு என்னாச்சு பாருங்க. இருடா, உனக்கு யாருன்னு காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. வாய்ப்பேல அவன் பட்டாலும் வந்து ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா? சரி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா ஒரு நிமிஷம் இரு. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா. டேய் அண்ணா, அவனோட முடிய பாத்தியா? இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பசங்க வச்சுப்பாங்களா என்ன? ஆமாடா தம்பி, நீ சரியா சொன்ன. நட்டாஷா, ஆமா, நான் தான். உங்களால தான் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. நட்டாஷா, நீ எப்படி ஆன? உங்க ரெண்டு பேரால தான். நீங்க கொடுத்த மருந்து தடவினதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. முகம் எல்லாம் முடி வளர்ந்துருச்சு. பிரச்சனையை சரி பண்ண சொன்னா பிரச்சனையை உருவாக்கி இருக்கீங்க. என்னதுடா இது? என்னாச்சு
என்னாச்சு டானோ? ஹேர் டானிக்கா? இது தப்பான பாட்டில். ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. இப்ப நான் பார்க்க பையன் மாதிரி இருக்கேன். எனக்கு புரியலையே. ரொம்ப சந்தோஷம்டா, ஹேர் டானிக் கிடைச்சிடுச்சு. எனக்கு இதுக்கப்புறம் முடி நிறையா வளர போகுது. சூப்பர், கிடைச்சு. பேக்ல இருந்து நான் டானிக்கை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன போச்சு? கோபப்படாத நட்டாஷா. என்ன பண்றது டானோ? எப்படியாவது இந்த ஆயில் பண்ட் அவன் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்தாகணும். அதுவும் சீக்கிரமா. ஏன்னா இது முடி உடனே வளர்ந்துரும்னு அதுல போட்டிருந்தது. எதுவுமே வேலைக்கு ஆகலையே. என்னோட மண்டை இன்னும் இதுல வழவழன்னு ஆனதுதான் மிச்சம். என்ன பண்ணாலும் என் மண்டையில முடி மட்டும் வளர மாட்டேங்குது. ஒழுங்கா ஓடி போடி. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத. சரி, இப்ப சரியாயிடுச்சு. நான் மறுபடியும் அழகாயிட்டேன். என்னது? மறுபடியுமா? போயிடுச்சு. இங்க பாரு நட்டாஷா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ இதை ட்ரை பண்ணு. இப்போதைக்கு இதான் சரி. இதை போட்டுக்கிட்டு நாம அடுத்த பிளான பார்க்கலாம். வணக்கம்டா தம்பி. நீ இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கன்னு நினைக்கிறேன். நீ நட்டாஷா தானே? என்ன ஷேவிங் பண்ணாம வந்துட்ட? இவ்வளவு நாளா நீ பொண்ணு இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்த. நான் பொண்ணுதான். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. பாத்தீங்களா? எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன மொத்தமா இப்படி ஆக்கிட்டீங்களே. உங்க ரெண்டு பேரையும் நான் ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டேன். டேய் டப்ளு, நீ சொன்னது சரிதான்டா. இவளுக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான்டா இவளுக்கு ஏத்தவன். அவளுக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும். என்ன அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. இல்ல தம்பி, நீ தான் இவளுக்கு சரிப்பட்டு வருவ. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுடா. நீ தான் நல்லவன். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். நட்டாஷா, எல்லாம் இந்த டானிக்கால வந்த வேணா. என் மூஞ்சிலே முழிக்காத நீ போ. இந்த உலகத்துல பறக்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம். என்னது? அச்சோ, மழை பெய்து போல இருக்கு. சீக்கிரம் வேலையை விடுறா. என்னதுடா இது? இதுல என்னமோ வித்தியாசமா இருக்கு. மழை வந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஓ வாவ், என்ன இது? என்ன ஒரு அதிசயம்டா இது. கடைசியா என்னோட மண்டையில முடி வளர்ந்துருச்சு. நாளா ஷீப்பு யூஸ் பண்ற நேரம் வந்துருத்துறா. டிவியில விஜய் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கள மாதிரியே நான் இல்ல. ஏய் டப்ளு, நட்டாஷாவை நம்ம ஓவரா கலாச்சிட்டோம்ல. அவ இப்போ ரொம்ப கோவமா இருப்பாடா. ஆமா, கோவமா தான் இருப்போம். அவளுக்கு தாடி வளர்ந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம அப்படியே அவளை விட்டுற முடியாது. நட்டாஷா, இங்க பாரு. நாங்க அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அது நாங்க எப்படியாச்சும் உன்னை பழையபடி மாத்திடுறோம். தப்பு பண்ணிட்டோம். நீ வெளியே வா நட்டாஷா. நட்டாஷா, உனக்கு சரியாயிடுச்சோ? ஆமா, சரியாயிடுச்சுதான். ஆனா நீங்க ரொம்ப லேட்டு. கிளம்புங்க. எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நட்டாஷா. இங்க பாரு. என்னதான்டா நடக்குது இங்க? இல்ல, என்னோட மண்டையில நானே இப்பதான் புடிய பார்த்தேன்.
என்னோட முடியெல்லாம் போச்சே.